நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ளேயே இருந்துக்கிட்டு பல வருஷமா ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அதுக்கப்புறமா மைக் ஹசி இவங்க டீம் எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிக்காம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டு அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அதுக்கப்புறமா மைக் ஹசி. ஸோ இந்த விஷயம் தற்போது தெரிய வந்திருக்கு ஓனரான திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு. மைக் ஹசி அதுக்கப்புறமா ஃப்ளமிங் ரெண்டு பேருமே இத்தனை நாட்களாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க, நம்மளை முட்டாள்கள் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு இப்போ சிஎஸ்கே ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் மைக் ஹசி அதுக்கப்புறமா ஃப்ளமிங் அவங்க ரெண்டு பேருமே செஞ்சுருக்க ஒரு ரொம்ப மோசமான விஷயத்தை பற்றி தற்போது தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால் செம்ம கடுப்பான ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள், ஏன்னா சிஎஸ்கே டீமுடைய நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இவங்களும் இத்தனை நாட்கள் நம்மளை இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்களே அப்படின்னு செம்ம கடுப்பான ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது மைக் ஹசி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ரெண்டு பேரையுமே அப்படியே இந்த தொடரில் பாதியில் இருந்தே இவங்க ரெண்டு பேரையுமே வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அதுக்கப்புறமா சுரேஷ் ரெய்னா இவங்க ரெண்டு பேரையுமே சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக இவங்களை நியமிக்கிறதுக்கான அந்த முடிவை தற்போது ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. ஸோ இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய விஷயத்தை நம்ம எம்எஸ் தோனி சிஎஸ்கே டீம் நல்லதுக்காக அவர் செஞ்சுருக்காரு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படிங்கிற முழு விவரம் பார்க்கலாம். ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அதுக்கப்புறமா மைக் ஹசி அவங்க என்ன தவறு பண்ணாங்க, எப்படி ஓனர்கிட்ட மாட்டினாங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மைக் ஹசி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ரெண்டு பேருமே சிஎஸ்கே 2008 ஐபிஎல் விளையாட ஆரம்பித்தப்ப சிஎஸ்கே அணியில் விளையாண்ட பிளேயர்கள். அதுக்கப்புறமா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு சிஎஸ்கே அணியில் ஒரு மரியாதைக்கு உரிய பதவியான ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவருக்கு தலைமை பயிற்சியாளர், மைக் ஹசி அவருக்கு பேட்டிங் கோச் அப்படிங்கிற முக்கியமான பதவி கொடுத்து பல வருஷமாக சிஎஸ்கே அணிக்குடியே இவங்க ரெண்டு பேரையுமே வச்சுருக்காங்க சிஎஸ்கே ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்படி இருக்க இந்த வருட ஐபிஎல் துவங்கிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அதுக்கப்புறமா ரெய்னா ரெண்டு பேரையுமே சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர்களாக நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட பயிற்சி அப்படின்னா, ஃப்ளமிங் ஹசி இவங்க ரெண்டு பேரை நீக்கிற மாதிரியான பயிற்சியாளர்கள் கிடையாது. அதுக்கு பதிலாக பவுலிங் கோச் ஃபீல்டிங் கோச் இந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரையுமே நியமிக்கலாம். அஸ்வின் பவுலிங் கோச்சாகவும் ரெய்னா அவரை ஃபீல்டிங் கோச்சாக சிஎஸ்கே அணிக்கு நியமிக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த முடிவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சான ஃப்ளமிங் அதுக்கப்புறமா மைக் ஹசி ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படின்னு ஒரு மனதாக ரெண்டு பேருமே பிடிவாதமாக இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் பவுலிங் கோச்சாக வேண்டாம், இப்போ ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் இருக்கிற ஃபீல்டிங் பவுலிங் கோச் ரெண்டு பேருமே அப்படியே தொடரட்டும், புதுசாக அஸ்வின் ரெய்னா வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக இருந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அஸ்வின் ரெய்னா ரெண்டு பேருமே சிஎஸ்கே அணியின் கோச்சாக உள்ளே வரவிடாமல் தடுத்திருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே சரி பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேருமே சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர்கள், இவங்க சொன்ன ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்களும் இந்த முடிவை அதுக்கப்புறமா கை விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தற்போது சிஎஸ்கே ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கே தெரிய வந்திருக்கு. அதாவது ஹெட் கோச்சான ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அதுக்கப்புறமா பேட்டிங் கோச்சான ஹசி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு பவுலிங் கோச்சை சிஎஸ்கே டீமுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஹசி அவருடைய பிளானாக இருந்திருக்கு. அதே போல் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அவருக்கு நியூசிலாந்தில் இருந்து நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு ஃபீல்டிங் கோச்சை கொண்டு வரலாம் அப்படின்னு ஃப்ளமிங் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க நாட்டுடைய பிளேயர்களை அவங்கள வளர்த்து விடுறதுல அதில் தான் முனைப்பு காட்டியிருக்காங்களே தவிர சிஎஸ்கே அணிக்கு ரெய்னா அஸ்வின் ரெண்டு பேருமே வந்தாங்கன்னா ஆட்டம் நம்ம ஐபிஎல் ஆட்டம் எல்லாமே இந்தியன் கண்டிஷனில் தான் நடக்குது. ஃபீல்டிங் பவுலிங் ரெண்டுத்துக்குமே அஸ்வின் ரெய்னா சிஎஸ்கே டீமுக்கு உள்ள அவங்க பயிற்சியாளர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே பிளேயர்களுக்கு அது எவ்வளவு உதவியாக இருக்கும். சிஎஸ்கே பிளேயர்கள் இன்னும் சிறப்பாக பந்து வீசுவாங்க, நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாங்க. இப்படி சிஎஸ்கே அணிக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை இவங்க ரெண்டு பேரும் யோசித்து அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா பேட்டிங் கோச்சான ஹசி பார்த்திங்கன்னா அவர் ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஃபீல்டிங் கோச் கொண்டு வர பார்த்துருக்காரு. இந்த பக்கம் ஃப்ளமிங் அவர் நியூசிலாந்தில் இருந்து பவுலிங் கோச் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அஸ்வின் ரெய்னா அவங்க சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர்களாக வந்துட்டாங்கன்னா இப்போ எப்படி ஹசி அதுக்கப்புறமா ஃப்ளமிங் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 15 வருஷமாக சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர்களாக இருக்காங்க, இடைவிடாமல் இருக்காங்க. இவங்க பிடிச்சிருக்க அந்த இடத்த
அஸ்வின், ரெய்னா 2 பேருமே பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சிஎஸ்கே அணிய விட்டு வெளிய போகவே மாட்டாங்க. இவங்கள அந்த இடத்துல இருந்து கெளப்புறது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்காது. அதனால இவங்கள உள்ள விட்டுடக்கூடாது அப்படின்னு ஹசி அதுக்கப்புறமா ஃப்ளெமிங் 2 பேருமே சேர்ந்து அஸ்வின் அதுக்கப்புறமா ரெய்னா 2 பேருமே சிஎஸ்கே அணிக்கு தேவையில்ல பயிற்சியாளர்களாக அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்க எடுத்த அந்த முடிவை நிராகரிச்சிருக்காங்க. ஐபிஎல் துவங்குறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இது நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓனரான சீனிவாசன் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா நம்ம சிஎஸ்கே டீம் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஃப்ளெமிங், ஹசி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து சிஎஸ்கே டீமுக்கு ஃபீல்டிங் கோச், போலிங் கோச் கொண்டு வரலாம், கொண்டு வந்தால் சிஎஸ்கே அணி ஜெயிச்சிடும் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு தான் ஓனர் சீனிவாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருக்காரு. ஏன் ரெய்னா, அஸ்வின் 2 பேருமே வந்தால் சிஎஸ்கே டீம் ஜெயிக்க மாட்டாங்களா? நான் இந்த யோசனை தானே ஐபிஎல் துவங்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன். அப்போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் நாட்டின் பிளேயர்களை சிஎஸ்கே டீம் பயிற்சியாளராக நியமிக்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே, அப்போ இத்தனை வருஷமாக கடந்த பல வருஷமாக சிஎஸ்கே டீமில் பேட்டிங் கோச்சாக ஹசி, மெயின் கோச்சாக ஃப்ளெமிங் 2 பேருமே இருக்காங்க. அப்போ இத்தனை வருஷமாக சிஎஸ்கே டீமுக்குள்ளே நிறையா நியூசிலாந்து பிளேயர்கள் விளையாண்டுருக்காங்க, ஆஸ்திரேலியா பிளேயர்களும் விளையாண்டுருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் டீம், உங்கள் நாட்டின் பிளேயர்களை ஐபிஎல் சிஎஸ்கே டீமில் வளர்க்குறதுக்காக தான் நீங்கள் செஞ்சீங்களா? சிஎஸ்கே அணியின் நலனுக்காக அதை செய்யலையா அப்படின்னு ஓனர் சீனிவாசன் செம்ம கடுப்பாயிருக்காரு, கோபம் ஆயிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஓனர் சீனிவாசன் அடுத்த கட்டமாக அவர் அவசர முடிவு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்குள்ளே எடுக்க போகிறாரு. அதாவது எப்பயுமே ஒரு ஐபிஎலுக்கு நடுவில் பிளேயர்களை மாற்றுவாங்க, இல்லை பிளேயர்களை நீக்குவாங்க. ஆனால் இப்போ இந்த முறை கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் பயிற்சியாளராக இருக்கிற ஃப்ளெமிங் அவர் இந்த சீசன் இடையிலேயே நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ளெமிங் மட்டும் கிடையாது, ஹசி 2 பேருமே நீக்கிட்டு அவங்களுடைய இடத்துல அஸ்வின் அதுக்கப்புறமா ரெய்னா இவங்க 2 பேரையுமே சிஎஸ்கே அணியின் பவுலிங் ஃபீல்டிங் கோச்சாக நியமிச்சுட்டு சிஎஸ்கே அணியின் கம்ப்ளீட்டு ஹெட் கோச்சாக நம்ம எம்எஸ் தோனி, அதாவது தோனி சிஎஸ்கே அணியில் விளையாண்டாலும் சரி, அதே போல் பயிற்சி அவர் பிளேயர்களுக்கு அட்வைஸ் அறிவுரை கொடுத்தாலும் சரி, தோனி இருக்கிறப்ப கண்டிப்பாக அவரை விட மிஞ்சின ஒரு பயிற்சியாளர் நிச்சயமாக சிஎஸ்கே டீமுக்கு இருக்க முடியாது. அதனால் தோனி அவரை சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக, ஏன்னா தோனி அவர் சிஎஸ்கே அணியில் விளையாடக்கூடிய நிலைமையில் இல்லை, விளையாண்டா கண்டிப்பாக இன்ஜூர் ஆகிடுவார். அப்படின்னா இல்லைன்னா நீங்கள் சிஎஸ்கே டீம் கூட பயணம் பண்ணுங்கள், சிஎஸ்கே பிளேயர்களை வழி நடத்துங்க அப்படின்னு தோனி அவரை கம்ப்ளீட்டாக ஹெட் பயிற்சியாளர் அப்படிங்கிற மாதிரி நியமிச்சுட்டு சிஎஸ்கே அணியில் இருந்து ஃப்ளெமிங், ஹசி 2 பேரையுமே நீக்கிற முடிவை இப்போ ஓனர் சீனிவாசன் எடுத்திருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அடுத்த ஆட்டம் பஞ்சாப், ராஜஸ்தான் இப்படி அடுத்தடுத்துன்னு சிஎஸ்கே அணி விளையாட போகிறாங்க. இந்த ஆட்டங்களில் சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வைக்க தவறிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஃப்ளெமிங், ஹசி தவறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருமே இன்னும் அடுத்த 2-3 ஆட்டத்தில் இருந்து பயிற்சியாளர், பேட்டிங் கோச் பதவியில் இருந்து நீக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்க எடுத்திருக்க முடிவாக இருக்குது. ஏன்னா பல வருஷமாக சிஎஸ்கே டீமில் ஹெட் கோச்சாக இருக்காங்க, பயிற்சியாளராக இருக்காங்க. அதனால் சிஎஸ்கே அணியை ஒருவேளை ஜெயிக்க வச்சாங்கன்னா இந்த ஆண்டு ஐபிஎல் முடிகிற வரைக்கும் இவங்க இருக்கட்டும். அப்படி ஜெயிக்க வைக்கலைன்னா இடையிலே இவங்களை நீக்கிற இந்த முடிவை தற்போது நம்ம ஓனர் சீனிவாசன் அவர்கள் தற்போது சிஎஸ்கே அணிக்காக எடுத்திருக்காரு. ஸோ இவங்களை நீக்கும் பட்சத்தில் அடுத்த கணமே உடனடியாக நம்ம அஸ்வின், ரெய்னா 2 பேருமே சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக இந்த ஐபிஎலுக்கு உள்ளே வரப்போகிறாங்க. ஸோ அந்த வகையில் அஸ்வின், ரெய்னா 2 பேரையுமே இந்த ஆண்டு ஐபிஎலுக்கு முன்னாடியே சிஎஸ்கே பயிற்சியாளர் பதவி பிடிக்கக்கூடாது இவங்க அப்படின்னு அங்கே ஃப்ளெமிங், ஹசி 2 பேருமே செஞ்ச இந்த விஷயம் நிச்சயமாக சிஎஸ்கே அணிக்கு செய்த ரொம்ப பெரிய ஒரு துரோகமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ரசிகர்களாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அஸ்வின், ரெய்னா 2 பேருமே சிஎஸ்கே அணி பயிற்சியாளராக உள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? முக்கியமாக ஹெட் கோச்சாக நம்ம தோனி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சிஎஸ்கே டீம் பழைய சிஎஸ்கே டீமாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.